வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நாட்டுல சுதந்திரத்தை கொழுந்து விட்டு எரிய தொடங்கின நேரங்க அது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காந்திஜியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நாட்டு மக்கள் தயாரா இருந்தாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்த மக்களுக்கு சிந்திக்கவும் தெரியல, சொந்தமா ஒரு பொருளை தயாரிக்கவும் தெரியல, இவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு கொதிச்சு போறாரு காந்திஜி. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்நிய நாட்டு பொருட்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது, நம்முடைய தேவைக்கு நாமே உற்பத்தி செய்யணும். இப்படி செஞ்சாதான் பிரிட்டிஷ்காரங்க முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். அதுக்கான முயற்சியில எல்லாரும் இறங்குங்க, இது நம்மளால நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லி மேக் இன் இந்தியா கோஷத்தை முழங்குறாரு காந்திஜி. எல்லாருமே இதை கேட்டாங்கங்க. அந்த நேரத்துல ஒரு 18 வயசு பையனும் இதை கேட்கிறான். அவன் எடுத்த முடிவுதான் இன்னைக்கு 4 மாநிலங்கள்லயும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கக்கூடிய சைபால் அப்படின்ற நிறுவனம். அந்த இளைஞன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணியன் அப்படின்ற இளைஞர் தான். மருந்து கம்பெனில வேலை பார்த்த சுப்பிரமணியன் சொந்தமா ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும், அந்த பொருளும் விலை குறைவா இருக்கணும், நிறைஞ்ச பலன்களை தரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியால முக்கியமான தொழில் எதுனா விவசாயம் தான். நம்முடைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சோத்துல கை வைக்கிற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் சேத்துலதான் கால் வச்சாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்த மிக முக்கியமான ஒரு நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேற்று புண் அப்படின்றதுதான். இந்த சேற்று புண்ணால விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கான மருந்து அவங்களுக்கு எளிதில் கிடைக்கவே இல்லை. அதாவது இதுக்கான மருந்து அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்துதான் வரணும், அதுவும் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருந்திருக்கு. இதனால அவங்களுக்கு இந்த கஷ்டம் தீராமலே இருந்திருக்குங்க. இத பாக்குறாரு சுப்பிரமணியன். இந்த சேற்று புண்ணுக்கான மருந்தை நம்ம ஏன் தயாரிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தன்னுடைய உறவினர் ஒருத்தர் கூட சேர்ந்து அவர் ஆரம்பிச்ச கம்பெனி பேர் தாங்க தி சவுத் இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது அவர் எங்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா மதுரையில. அவங்க தயாரிச்சதுதான் சைபால் அப்படிங்கிற சேற்று புண்ணுக்கு போடக்கூடிய மருந்து. ஆரம்பத்துல இந்த சைபாலோட பேர் என்னவா இருந்திருக்கு தெரியுமா? சிபால் அப்படின்னு இருந்திருக்குங்க. ஆக ஒரு 18 வயசு பையன் காந்திஜியோட பேச்சால உந்தப்பட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த சைபால் கம்பெனி. இந்த தகவலோடு இன்னைக்கு விடைபெறேன். புதிய தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.